நீங்கள் இப்போ தான் நியூ மம்மாக இருக்கீங்களா, இல்லைன்னா மம் டு பியாக இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களோட பேபிக்கு ஃபஸ்ட்டாக என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாமா? என்னோடய சேனல்லே ஆப்பிள் ப்யூரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கணுன்னு நினச்சா அந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராகி மிக்ஸ் எப்படி குழந்தைகளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகியில் நிறைய சத்து இருக்குது. இது குழந்தைகளுக்கு கொடுக்குறனால அவங்களோட போன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னோடய பேபிஸ்க்கு வீக்லி 4 டைம்ஸ் இந்த ராகி மிக்ஸை நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இது நான் ஹோம்மேடாக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி உங்களுக்கும் ராகி மிக்ஸ் வேணும்னா என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு நீங்கள் டிஎம் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டா ஐடியை நான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ராகி மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணணுன்னா, இப்போ 1 ஸ்பூன் ராகிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் எந்த ஒரு கட்டியுமே இருக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டிக்கணும். அதை கூட நான் வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இது ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இது நம்ம முளைக்கட்டி வச்சு வறுத்து அப்புறமா தான் நம்ம இதை ரெடி பண்ணுறோம். அதனால் இதை நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி பேபிஸ்க்கு கொடுத்துடலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட பேபிஸ். இதை பேபிஸ் சில பேபிஸ் அப்படியே சாப்பிட்ருவாங்க. சில பேருக்கு பிடிக்காது. அவங்களுக்கு நீங்கள் பனானா இல்லைன்னா ஆப்பிள் இதோட மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். ஆனால் 6 மந்த்ஸு ஸ்டார்ட் ஆகுறப்போ கொடுக்கக்கூடாது. 7 மந்த்ஸில் தான் நான் கொடுத்தேன் தம்பிக்கு. ஃபஸ்ட்டு ஆப்பிள் தான் கொடுத்து ட்ரை பண்ணேன். அவன் சாப்பிட்டான். அப்புறம்தான் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் தான் கொடுத்து ஃபஸ்ட்டு நாள் செக் பண்ணி பார்த்தேன். அவனுக்கு பிடிச்சிக்கிச்சு. அப்புறமா செட் ஆனனால கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இதில் கிண்ணும் போது அந்த மாதிரி கட்டி வராமல் இருக்கும். அப்புறமா நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சு நான் பாட்டுக்கு கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். கட்டி இல்லாமல் கிண்டி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டேன். 5 மினிட்ஸ்லேயே எனக்கு கலர் சேஞ்ச் ஆகி இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதை அப்படியே நான் லைட்டாக மட்டும் உப்பு ஆட் பண்ணி கொடுத்துட்டேன் என்னோடய பேபிக்கு. நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஃபுட்டு வேணும்னா எனக்கு என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.